சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? நவீன்குமார். நவீன்குமார். என்ன பண்றீங்க நவீன்குமார்? நான் டிரைவராக இருந்தேன் மேடம். டிரைவரா? இப்ப வேலைக்கு போல? இல்லை, இப்போ ஆக்சிடென்ட் ஆகிட்டு. எப்ப ஆச்சு இப்ப ஆக்சிடென்ட்? கரெக்டாக வந்து டிசம்பர் 2012 30ஆம் தேதி ஆச்சு. எப்படி ஆச்சு? நான் தாம்பரத்தில் வந்து லோடு ஏற்றிட்டு போனேன், அப்போ ஆச்சு மேடம். இது யாரு? என் கூட தம்பி. அப்பா? அப்பா இறந்துட்டாரு, அம்மாவும் இறந்துட்டாங்க. 2 பேரும் கிடையாதா? எப்ப நடந்தது இது? அப்பா இறந்து வந்து 3 வருஷம் ஆகுது மேடம். அம்மா இறந்து 8 வருஷம் ஆகுது. அப்பாவுக்கு அப்ப நீங்க 2 பேரும் யாரோட இருக்கீங்க? அப்பாவுக்கு 2வது ஒய்ஃப் இருக்காங்க. ஓ, அவங்க பாத்துக்கிறாங்க. அம்மா அவங்க பார்த்துக்கிறாங்க மேடம். சரி, இப்ப சொல்லுங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? என் ஒய்ஃப் என் கூட இட்டு போகணும் மேடம். உங்க திருமணத்தை பத்தி சொல்லுங்க. பண்ணியிருந்தேன் மேடம் கொஞ்ச நாள். நான் சரி, லவ் பண்ணும்போது நான் என் ஒய்ஃபை பார்த்து லவ் பண்ணி தான் மேடம் கல்யாணம் பண்ணி. எவ்வளவு நாள் லவ் பண்ணீங்க? 1 மந்த் இருக்கு மேடம். 1 மந்த் தான் மேடம். எங்கள் அப்பா இறந்த டைம் மேடம். அப்போது வந்து நான் வேலூர்லேருந்து இங்கே வந்து தங்கி ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ஆதரவு யாரும் கிடையாது. அப்போது வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ எனக்கு ரொம்ப அந்த டைம் நல்லா பேசி ஆதரவாக இருந்தாங்க. அதனால் எனக்கு மனசு பிடிச்சி தான் கூட்டு போய் தான் கல்யாணம் பண்ணேன் மேடம். ஓடி போயிட்டீங்க? ஓடி போயிட்டோம் மேடம். நாங்கள் ஓடி போய் கல்யாணம் வந்து எங்கள் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, செகண்ட் அம்மா, அவங்க வந்து பேச்சுவார்த்தை கிடையாது. இவங்க வீட்டில் கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க. அது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு இவங்க வீட்டில் தான் வந்து பேசி இவங்க அம்மா கூட தான் இருந்தோம். ஐ மீன் எங்கள் மாமியார் கூட தான். எவ்வளோ வருஷம்? ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கும். 2.5 இயர்ஸ். அது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை மேடம். இப்போ வந்து இவன் ரீசெண்டாக எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து கோச்சிக்கிட்டு என்கிட்ட வந்துட்டான் மேடம். வந்ததுலேருந்து இவன் என்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்தானோ அன்னிலேருந்து இவனை யாருக்குமே பிடிக்காது. அவங்க வீட்டில் எத்தனை பசங்க? ஒரே பொண்ணு தான் மேடம். அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான். அம்மா வேலைக்கு போகிறாங்க? ஆமாம், அவங்க அம்மா வேலைக்கு போயிருந்தாங்க. என்ன வேலை? ஹவுஸ் கீப்பிங் போயிருந்தாங்க. சரி, ஓகே. போயிருந்தாங்க. இவனுக்கு அதாவது இவன் வந்த உடனே நான் அவங்க மேலே வச்சுருக்க பாசம் கம்மியாயிடுச்சுன்னு நினச்சிட்டாங்கன்னு இல்லைன்னு தெரில. இவன் பற்றி எதனா பண்ணுறது, சொல்கிறது, இவனை பிடிக்காத மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணுறது, வரும்போது இவனை பற்றி எதனா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு மேடம். இவன் வந்ததுலேருந்து ரொம்ப பிரச்சனைங்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கும் வந்து இவன் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. நான் என்ன பண்ணேன், சரி இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் அம்மா கூட இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையாகுது, நம்ம தனி கொடுத்தனும் போயிடலாம். ஆனால் அவங்களே சொன்னாங்க, எனக்கு எங்கள் அம்மா கூட இருக்க பிடிக்கல. ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தாங்க. நான் மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வரப்போ எங்கள் அம்மா கூட எனக்கு இருக்க பிடிக்கல, எனக்கு தனியாக கூப்பிட்டு போய்ட்டு நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தாங்க. நான் கூட நடுவில் சொன்னேன், உங்கள் அம்மா தனியாக போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஆள் நம்ம கூட இருக்கட்டும், உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் இவன் வந்த உடனே நம்ம தனியாக போயிடலாம், இவனை அனுப்பிச்சிரு, வேலூருக்கு அனுப்பிச்சிரு, அம்மா கிட்ட அனுப்பிச்சிரு இப்படின்னு 2 பேரும் சொன்னதுனால நான் கடைசியாக தனியாக வந்தேன் மேடம். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 1 மந்த் முன்னாடி சொன்னேன் தனியாக வந்தேன் மேடம். நான் பையன் எங்கே போனா? கூட தான் மேடம். உங்கள் கூட? என் கூட தான். தனியாக வந்து நானும் என் ஒய்ஃபு
எங்கள் மாமியார் கிடையாது, அவங்க தனியாக இருந்தாங்க. நாங்கள் 4 பேர் இருந்தோம். வந்து தனியாக யார் 4 பேர்? நான், இவன், என் ஒய்ஃபு, என் பையன். ஓ, உங்களுக்கு குழந்தையாச்சா? 2 பசங்க இருக்காங்க மேடம். ம் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ம் தனியாக வந்து 1 மந்த்தில் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு மேடம். அந்த டைம் கூட இருந்து எல்லாமே பார்த்தது இவன் தான் மேடம். ம் கடைசியில் இவன் அந்த டிஸ்சார்ஜ் பண்ணி நிற்க வச்சுட்டு யோசிக்கிறாங்க மேடம், என்னை வீட்டில் கூட்டுக்கு போகலாமா யாரு? வேணாமா. எங்கள் ஒய்ஃபும் மாமியாரும் உங்கள் ஒய்ஃப் கூட இருக்கவே இல்லையா? வந்தாங்க மேடம். வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. நைட்டு ஃபுல்லாக கூட இருந்தது இவன் தான். செலவெல்லாம் யார் பார்த்தது? செலவெல்லாம் நாங்கள் தான் பார்த்தோம். நீங்களே இப்போ தான் பார்த்தீங்க. சரி, அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ மாதம்? அப்போ வந்து இருக்கும் மேடம், ஒரு 4 மாதம் இருக்கும் மேடம். சரி. ம் நான் எத்தனையும் தனியாக கூப்பிட்டு கேட்டேன் மேடம். நான் என்ன பிரதிபா, இவ்வளோ நாள் நான் இந்த மாதிரி இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி என்ன ஒன்று, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி இருக்காங்க, நீ உங்கள் அம்மா கிட்டே போய்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியும் மேடம், நானும் எங்கள் அம்மாவும் பேச்சுவார்த்தை கிடையாதுன்ட்டு. இந்த மாதிரி நான் அந்த பொண்ணு கூட்டின்னு வந்துட்டதுனால எங்கள் அம்மா பேசுறது கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சும் நீ வேலூருக்கு போய்டு, கால் சரியானோன்னா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேடம். அப்போயே அந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்று ஆகி, நானே அப்புறம் என் பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கவர் ஒரு பெட்காரு, அவர் 3500 கொடுத்து இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து ஆம்புலன்ஸு காசு இல்லைன்னு அவர் ஆம்புலன்ஸ் பிடிச்சி அவரே தேமிச்சார் மேடம். போயிட்டு பேலன்ஸ் 1500 நான் போய் எங்கள் சித்திக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி வரம்மா, எனக்கு வேறு வழி தெரில அப்படின்னோன்னே, சரி உடனே கிளம்பி வாப்பா, நீ பிடிச்சின்னு வந்து நம்ம காசு கொடுத்துடலாம் அப்படின்னோன்னா ஆம்புலன்ஸ் பிடிச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்து இவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட தான் இருக்கேன். எவ்வளோ நாள் அவங்களோட இருக்க? ஆயிடுச்சு மேடம், ஒரு 1 வருஷம் ஆயிடுச்சு மேடம். 1 வருஷம். இந்த தம்பி என் கூட தான் இருக்கேன் மேடம். சித்தி கூட? எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் மேடம். இப்போ இவனும் பார்த்துப்பான்? இவன் தான் பார்த்துக்கிறான் மேடம் இன்னைக்கு வரைக்கும். என்ன நான் எங்கே போனாலும் கூட வருவான், எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்னாலும். இப்போ வந்து ரொம்ப நடக்க முடியாது, தாங்கி நான் நடக்கேன். இந்த காலில் வந்து ஆனால் நல்லா ஆக்கிட்டாங்கல்ல உன்னை, நல்லா பார்த்துட்டு நல்லா சித்தி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை இருக்கா? ஒரு பொண்ணு இருக்கு மேடம். அப்போ நீங்கள் தானே பசங்க மாதிரி? ஆமாம் மேடம். பசங்க மாதிரி இல்லை மேடம், அந்த மாதிரி பார்த்துக்கவே இல்லை மேடம். அவங்க அதாவது பெத்த தாய் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது. சரி, இப்போ என்ன பிரச்சனை? இப்போது அதாவது இந்த மாதிரி நடந்ததில் நடுவில் இவங்களுக்கு ஃபோன் பண்ணதில் ஃபோன் பண்ண அட்டென்ட் பண்ணுறது கிடையாது. அதாவது என்னை ரொம்ப வெறுத்து ஒதுக்குற மாதிரி பண்ணிட்டாங்க மேடம். ஆனால் இன்னும் உங்களுக்கு மனைவி வேணும்னு ஆசையாக இருக்கா? ஆசை இருக்குது மேடம். உங்கள் காலை காமிங்க. எது மேடம்? ஆக்சிடென்ட் ஆனா? அப்பா, இங்கேருந்து தொட வரைக்கும் வச்சிருக்கு மேடம். அது என்னதுப்பா? ஓ, அங்கே அது இருந்தால் தான் நடக்க முடியுமா? இல்லை, இது வந்து ஜூன் 20 எடுத்துடுறாங்க மேடம். அந்த காலு தம்பி? இந்த காலில் வந்து இன்சைடு வச்சுருக்காங்க மேடம். இந்த கால்லையும் இந்த கையிலையும் வந்து இன்சைடு வச்சுருக்காங்க. கையிலே இருக்கா? கையில் இருக்குது. கடவுளே, ஜாகிரதையாக இருக்கணும் வண்டி ஓட்டும் போது. இதனால் என்னாச்சு மேடம், இவங்க ரொம்ப கொடுத்ததுனால எனக்கு சூசைட் பண்ணிடுற அளவுக்கு ஆயிடுச்சு மேடம். இந்த ஆப்ரேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 7 மந்த் முன்னாடி ஆச்சு மேடம். நான் இங்கேருந்து போய் 3 மாதம் 4 மாதம் நல்லா இருந்தேன் மேடம். 4வது மாதம் 2 காலும் செப்டிக் ஆகிடுச்சு. அதாவது என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால எனக்கு எதுவும் ஒன்றுனா டாக்டர் வந்து நீ இங்கேருந்து போய் 3 மாதத்துக்கு ஏஞ்சி நடக்கக்கூடாதுன்னாரு. என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால 15 நாளில் ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சேன். அதனால் வந்த விளைவு 2 காலும் செப்டிக் ஆகிடுச்சு மேடம். அப்போ கூட இந்த ஆப்ரேஷன் கூட வரல மேடம். சரிப்பா, இப்போ இவ்வளோ எல்லாம் செலவாயிருக்கும்ல நிறைய? எல்லாம் எங்கள் அம்மா. இன்சூரன்ஸ் வந்ததா? இன்சூரன்ஸ் வந்துச்சு மேடம். சரி, இப்போ ஏன் ஒய்ஃப் வேணும்னு ஆசைப்படுற? அதை விட்டு போக முடியுமா மேடம்? அவங்க தான் நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் என்னை ஊனுன்றதுனால பார்க்குறாங்க மேடம். அவங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்களா அவங்க கூட? என் ஒய்ஃப் வரேன்றாங்க மேடம். என் மாமியார் விட மாட்டேங்கிறாங்க. சரி, நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் கான்டாக்டில் இருந்தீங்களா? இதான் மேடம், இந்த ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கான்டாக்டில் இருந்தோம் மேடம். அதுக்கப்புறம் ஃபோனு அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுக்கறதே கிடையாது. எப்போவுமே எங்கள் மாமியார்கிட்ட தான் இருக்கும். எடுத்தால் விதவிதமாக திட்டுறது. எதுக்கு ஒன்று திட்டணும்? அதாவது நான் கொஞ்சம் திட்டேன் மேடம், எனக்கு இந்த பார்க்க வரல அப்படின்றதுனால ரொம்ப திட்டேன் நான். எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இந்த நிலைமையில் இருக்கும்போது கூட இல்லைன்னா எப்படி அந்த டைம் சொன்னேன். நான் இந்த ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ கால் பண்ணி சொல்கிறேன் மேடம், எனக்கு மறுநாள் ஆப்ரேஷன் கிளம்பி வாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது மேடம். உங்களுக்கு ரொம்ப முடியாத டைமில் அவங்க விட்டுட்டு போனாங்கன்னு தானே உங்களுக்கு வருத்தம்? கண்டிப்பாக மேடம். இல்லையா? அண்ட் ஆப்ரேஷன் டைமில் கூப்பிட்ட கூட அவங்க வரல. இப்போ ஏன் வரணும்? அவங்க வேணும்னு சொல்லி கேட்டு வந்திருக்கீங்க. அதாவது இப்போ கூட இல்லை மேடம், நடுவில் ஒரு விஷயம் ஒன்று நடந்தது மேடம். இந்த பிட்வீன் கேப்பில், அதாவது ஆப்ரேஷன் அந்த டைம் இல்லாமல் எங்கள் மாமா பொண்ணு மோனிகான்னு ஒரு இருக்கேன் மேடம்.
அவங்க வந்து என்னை வந்து 5 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது என் மேரேஜுக்கெலாம் முன்னாடி. இந்த டைமில் எனக்கு யாரும் இல்லைன்றதெல்லாம் தெரிஞ்சு அப்போது வந்து எனக்கு கொஞ்சம் ஆதரவாக அவங்க பேச ஆரம்பித்தாங்க மேடம். பேசிவிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க மேடம். அப்போது வந்து 2 பேரும் ஒரு பேசிட்டு இதுவாக இருந்தோம். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு சுத்தமாக என்கிட்ட பேசுறது எதுவுமே கான்டாக்ட் எதுவுமே கிடையாது. அவங்கக்கிட்ட பேசியிருக்கோம். ஆப்ரேஷன் பண்ணி நான் வீட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்ச நாள் இருந்தேன் மேடம். இருந்தப்போ அவங்க கூட கொஞ்சம் பேச்சு நல்லா இதுவாக இருந்தோம் மேடம். மோனிகான்றவங்க கூட. அது சொல்லவே இல்லைல்ல நீங்கள்? அதான் மேடம் இப்போ சொல்கிறேன். நான் கேட்டப்போ தானே சொல்கிறீங்க. அதான் மேடம் இப்போ அதாவது அந்த விஷயம் அவங்க சொன்னாங்களா இல்லைன்னு தெரியல மேடம். நானே என்ன நடந்ததோ அதை சொல்கிறேன் மேடம். அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை எங்கள் மாமா பொண்ணு தான், எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணு. நல்லா நடந்து அவங்க காலேஜ் நர்சிங் படிக்கிறாங்க மேடம். எப்பப்போ வருவாங்க அப்போலாம் பார்த்து பேசுவாங்க. நானும் போய் பார்த்து பேசுவேன். இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். இது வந்து இவங்களுக்கு தெரியாது மேடம். அப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் வந்து நான் டாடா ஏசி ஒன்று புதுசு எடுத்தேன் மேடம் வந்த காசில். அந்த டாடா ஏசி எடுத்து காமிக்கிறதுக்காக அவங்க காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வரும்போது அவங்க வர சொல்லியிருந்தாங்க. போனேன். அவங்க வீட்டில் என்னாச்சு, காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வந்தது வீட்டுக்கு தெரிஞ்சு அங்கே காலேஜில் இருக்கிற பசங்கள்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க மேடம். ஃபோன் பண்ணி சொன்னோன்னே இது ரொம்ப பயந்துடுச்சு இந்த பொண்ணு. நான் வீட்டுக்கு போகல, உன் கூட வந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, என்னை எங்கன்னா கூப்பிட்டுட்டு போயிடு, நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டில் எதனா செஞ்சுருவாங்க அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை கூப்பிட்டு போனேன் மேடம். நான் கூப்பிட்டு போய் இங்கே காஞ்சிபுரத்தில் எங்கள் ஃப்ரெண்டு மூலிமா என்ன பண்ணோம், அதாவது ஒரு நாளும் அவங்க வீட்டில் எப்படின்னா பேசி கூப்பிட்டு போய் விட்டுடலாம் அப்படின்னா பேசி கூப்பிட்டு விட்டுலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணி விட்டோம் மேடம். ஆனால் முடியல. ஒரு 10 நாள் எங்கள் கூட இருந்தாங்க மேடம். அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, கன்னிமாடி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி பொண்ணு காணுன்ட்டு நம்பர் ட்ரேஸ் அவுட் பண்ணி வச்சு காஞ்சிபுரத்தில் வந்து என்னை பிடிச்சாங்க மேடம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க வீட்டில் வந்து நான் இந்த பொண்ணு கூட பழகும் போதே இந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருக்குது மேடம். அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் நிறைய கொடுத்தேன் மேடம். அவங்களுக்கு அதாவது கடனாக தான் கொடுத்தேன். அவங்க கடைசியில் இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து யாருமே நாங்கள் வாங்கலை, உங்கள் காசெல்லாம் நான் வாங்கவே இல்லை. உனக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை, முழு பூஷணிக்காவை சோத்துக்குள்ளே மறைச்சி வச்ச மாதிரி இதெல்லாம் மறைச்சி வச்சுட்டேன். பொறுமைங்கிறது இல்லைல்ல. 1 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணியாச்சு, 2 குழந்தை பெற்றாச்சு, கூட வாழ்ந்து 2 குழந்தை பெற்றாச்சு. ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இவ்வளோ பிரச்சனையாயாச்சு. இன்னொரு பொண்ணோட போய் 10 நாள் வாழ்ந்தாச்சு, பிரச்சனையாச்சு. எல்லாம் முடிஞ்சு இப்போ உட்காந்து பொண்டாட்டி வேணாம். என்ன இது வாழ்க்கையா இல்லை ட்ராமாவா, சினிமாவா? ஒரு இன்சூரன்ஸு ஒரு இதெல்லாம் உனக்கு எதுக்கு பண உதவி கொடுக்குறாங்க? லைஃப்பில் உனக்கு பிரச்சனை வரக்கூடாது, உனக்குன்னு ஒரு அந்த அந்த காசை ஜாகிரதையாக நல்லா சேஃப்டி பண்ணிக்கலவா வேணும். அதை விட்டுட்டு இப்படியா செலவு பண்ணுறது? காசு கையில் வந்த உடனே அத்தனையும் செலவு பண்ண. இப்போ அந்த 3,70,000 ரூபாயில் எவ்வளோ இருக்கும் கையில்? எதுவுமே இல்லை. இன்னொரு வாட்டி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா? அது எவ்வளோ சேஃப்டி பண்ணியிருக்கணும் நீ. அந்த பசங்கள பேர்லையாச்சும் 1 லட்சம் போட்டிருக்கலாம்ல. சரி, இப்போ மோனிகா எப்படி இருக்கா? உங்களோட டச்சில் இருக்காதா? 100% இல்லை. இந்த விஷயம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ 1.5 month ஆகுது. 1.5 month ஆச்சு. கல்யாணம் பண்ணிட்டியா அவளை? இல்லைங்க மேடம். இப்போ அவள்கிட்ட உன் மனைவிட்ட பேசினியா அதுக்கப்புறம், இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம்? ஒரு 1 week முன்னாடி பேசுகிறேன். என்ன சொன்னாங்க? பேசிகிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் கூப்பிட்டு போகணுன்னு கூப்பிட்டு போகல, எல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்காத, வேறு வழி இல்லாமல் தான் கூப்பிட்டு போய். அப்போ கூட எங்களுக்குள்ளே எதுவும் நடக்கலை, நான் கல்யாணம்லாம் பண்ணலை, அவங்க வீட்டில் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போய் விடணுன்னு தான் நான் நினச்சேன், அவங்க வீட்டுக்கு பயந்துட்டு தான் என் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் விட்டேன். நீ எவ்வளோ சொன்னேன், அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து ஃபோன் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்டாக்டே இல்லை மேடம். அதுதான் பிரச்சனை. இப்போ அதுதான் பிரச்சனை. நீ இதை மறைச்சி வச்சுட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் சொன்ன. சரி, பேசி பார்ப்போம். உங்கள் பேருமா? பேர் சரளா. சரளா, என்ன வேலை செய்கிறீங்கம்மா? இப்போது வீட்டில் தான் இருக்கிறேன். பாப்பா வேலைக்கு போகிறா. அப்படியா? என்ன வேலைக்கு? பெட்ரோல் பேங்க்கில் வேலை பார்த்துருக்கேன். சரி, பசங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்க? குழந்தைய நான் பார்த்துட்டு. என்ன வயசாச்சு பசங்களுக்கு? ஒன்றுக்கு வந்து 2 வயசு ஆகுது பெரியவனுக்கு. ஒரு பாப்பாவுக்கு 1 வயசு ஆகுது. சரி, சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை? உங்கள் கூட எவ்வளோ நாள் இருந்தாங்க 2 பேரும்? 2 வருஷம். அந்த 2 வருஷம் சந்தோஷமா இருந்தாங்களா? பைசா கொண்டு வந்து கொடுத்தாரா?
பைசா கொடுத்தாரு, ஒரு நாள் 10,000 கொடுத்தாரு ஒரு மாசம். வீடு பார்க்கணுன்றதுனால, ஏன்னா அங்க இருந்து சாக்க அதெல்லாம் வேற தண்ணி தண்ணி கொடுக்கலையா? அதெல்லாம் அவ்வளோ வரல காசு எங்க கைக்கு. அப்படியே மீறி அவர் கையில் எத்தாண்டா கூட அவர் கையில் அவர் எங்க கிட்ட கொடுக்க மாட்டாரு. அவரா இஷ்டமா எடுத்துன்னு போய் செலவு பண்ணுவாரு, எல்லாம் செய்வாரு, எல்லாம் பண்ணுவாரு. அவனை பக்கத்துல வச்சு நான் சொல்றேன், நான் மறைச்சு கூட நான் சொல்லலை, எதுக்கு வச்சு சொல்றேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு தயங்குனீங்களா? எஸ் மேம். நான் வீடு சின்ன வீடு நாங்கள் இருக்குது. வாடகைன்றது இத்தனை பேர் தான் நம்மளுக்கு அலோட் இருக்குது மெட்ராஸ்லயே. என்னமா பேசுறீங்க? ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் அவங்க பொண்ணோட புருஷன் அதை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவீங்க? நான் இருக்கிறது வாடகை வீடு, நானும் பொண்ணு தான் இருக்க முடியும். இவர் செலவுக்கெல்லாம் நாங்கள் எங்கே போயிடுது? எனக்கு அதுக்கு முன்னாடி 2 வருஷம் அவர் அங்கே தானே இருந்தாரு. 2 வருஷம் அங்கே இருந்தாரு. என்ன சம்பாதிச்சு கொடுத்தாரு மேடம்? சும்மா இருங்கம்மா. சம்பாத்தியம் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்படி தூக்கியா போடுவீங்க? சரி மேடம், நாங்கள் தூக்கி போட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. எங்க சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க சொல்லுங்க. என்ன சிச்சுவேஷன்? 2 வருஷம் உங்க வீட்ல தான் வாடகை வீடுங்க. வாடகை வீட்டுல எப்படி மேடம் 3வது மனுஷன் இது பண்ணுவாங்க? அப்ப 2 வருஷம் எப்படிமா 3வது மனுஷனை வச்சீங்க? முதல்ல இருந்தோம் நாங்க. முதல்ல ஒத்த வாடகையில நாங்க இருந்தோம். நாங்க இல்லைன்னு சொல்லியா நாங்க 3 பேர் கொடுத்தோம், ஒன்னா தான் இருந்தோம். அதுல இருந்து தான் அவளை அசிங்கம் பண்ணி அமுக்குல பண்ணி நாங்க வேணான்னு சொல்லி, பெத்தவளே எனக்கு தேவையில்லை, அவ இருக்கக்கூடாது, அவ இருந்தா அவங்க நான் பொண்ணோட வாழ மாட்டேன்னு சொன்னவன் சொல்லிட்டு அஜேக்ஸ்ல வீடு காலி பண்ணி போனான். போய் மறுவாரம் ஆக்சிடென்ட் ஆகி வந்தான். 2 பேரும் தனியா போனாங்களா? தனியா கூட்டின்னு போனான். நான் வேணான்னு சொல்லி என்ன அவளை அசிங்கம் பண்ணி எங்க அண்ணன். எதுக்கு அப்படி? அது மேடம், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான், ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அப்போது இவங்க என் ஒய்ஃபோட இவங்க 2 பேருக்கும் சண்டை வரும் மேடம். எதாலன்னா என் தம்பி என் கூட இருக்கிறதுனால. என் தம்பியை செலவு பண்ணுறது பிடிக்கல. எவ்வளோ பொய் பாரு. என் தம்பி கூட இல்லைன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு பொய்ய உலகத்துல தேனா கூட கிடைக்காதுடா. ஆனா ஒண்ணு, உன் ஆண்டவர் இவ்வளவு ரூபாய் உன்னை வச்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. 30,000 கொண்டு சிஎஸ்ல சேர்த்தான் மேடம் பாரிஸ்ல. ஆனா 10 விஷயம் சொல்லலை, இவனும் சொல்ல, அந்த பையனும் சொல்லல. எவ்வளோடா கொடுத்தாருங்க அண்ணன்? 5,000 தான் கொடுத்தாங்க ஆண்டி. என்னை 3 வருஷம் படிக்க சொல்லியிருக்காங்க ஆண்டி. சரி போய் படி. இன்ன வரைக்கும் அந்த பையன் நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே சாப்பிட்ட, நீ ஏன் இங்கே இருந்த, நீ ஏன் இங்கே இருக்கிறேன்னு எனக்கு ஒரு வார்த்தை நான் கேட்டுப்பானே இல்லை என் பொண்ணு கேட்டுருப்பாளா? இப்படி ஒரு பொய்ய சொல்கிறான் பாருங்க. அது ஆண்டவர் கூட அடுக்காது, அவன் பெத்த தாய்க்கு கூட அடுக்காது. டெய்லி வரது பிரச்சனையே அவன் பேச்சு எடுத்துதான் மேடம். இல்லைன்னா சரி நீங்களே கேளுங்க மேடம், வேற பிரச்சனை எப்படி வரும்னு சொல்லுங்க. எதால பிரச்சனை வரும்னு கேளுங்க வீட்டில். நாங்கள் சண்டை போட்டு நீ சொல்றியா? நீ உன் தம்பியால தான் நான் சண்டை போட்டேன். என் பொண்ணு சண்டை போடல உங்ககிட்ட. உங்க பொண்ணை சொல்லல நான் இப்ப கூட. அப்ப நான் சண்டை போட்டு வீடு விட்டுறேன். நான் உங்க பொண்ணு இன்னைக்கு வரையும் நான் குறை சொல்லவே இல்லை. உங்களதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னது வேணா சொல்ல. சரி என்ன சொல்லிட்டு விடு. அப்புறம் எப்படி இன்னொருத்தி தேன்னு ஓடன? இன்னொருத்தி தேன்னா நீங்க வீட்டுல வரும்போது உன் சித்திக்காரி சேர்த்து இருக்கணும். ஏன் உன் சித்திக்காரன் சேர்க்கல? அவளா அச்சு அனுப்புறா? ஒரு மருமகளை அச்சு அனுப்பல எவ்வளவு? என்னாச்சு அதுக்கப்புறம்? என்னாச்சு அதுக்கப்புறம்? ஆக்சிடென்ட் ஆகி போய் நாங்கள் 17,000 கொடுத்து செலவு பண்ணோம். அதெல்லாம் வக்கீல் பணம் தான், எங்கள் பணம் கூட கிடையாது. வக்கீல் பணம் தான். தூக்காந்து ஜிஹெச்சில் போட்டார். ஜிஹெச்சில் போட்டு ஜிஹெச் கேஸ் இது பண்ணி அதெல்லாம் பார்த்து 17,000 கூட்டின்னு போட்டு தயங்கன்னா நீங்கள் சொன்னீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அவன் இட்டு வந்து போட்டு மாறினாலே அவங்ககிட்ட நான் சொன்னேன், டேய் சொல்லுடா, நம்ம கூட்டின்னு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டல் நான் வேலை பார்த்துட்டேன். அந்த சாரத்தை சொல்லி உன்னை 1 மாதத்துல எப்படியாவது ஒரு 6 மாதத்துலையாவது உன்னை குணமாக்கி நடக்க வைப்பாருன்னு. யாருக்கும் சொல்லாத, யாரும் என்னை வரமாட்டாங்க, யாரும் என்னை காப்பாற்ற மாட்டாங்க. இன்னைக்கு யார் வீட்டில் உட்காந்துங்கிற? உன் சித்திக்காரி வீட்டில் தான் உட்காந்துங்கிற? சொல்லுங்கம்மா. எனக்கு யாரும் வேணான்னு சொல்லித்தான் நான் கையை கழுவிட்டு வந்தேன்னா இவங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. இல்லைங்க மேடம், அதாவது கேட்டுங்க மேடம், அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னதுன்னா நாங்கள் 2 பேரும் ஓடி வந்தது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால அவங்க கிட்ட வேணாம் எல்லாமே. நான் அம்மான்னா இன்னைக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் அம்மான்னு அவங்கள கூப்பிட்டுட்டு இருக்கேன் நான். எனக்கு அவங்கெல்லாம் வேணாம்மா, நீங்கள் போதுன்றதுனால தான் இவங்க கூட இருந்தேன். ஆனால் அந்த டைம் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை என்னால் பார்த்துக்க முடியாது, நீ உங்கள் சித்திக்கிட்ட போ. நான் சொன்னேன்னா நீ அதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி உங்க சித்திக்காரிட்ட சொன்னியா இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் வர வச்சியா இல்லையா? அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணா நீ செஞ்சுட்டு அது எப்படி ஏமாறி நீ பழி போட வாய்? சரிம்மா, அவ அம்மாவை கூப்பிட்டு அதுல என்ன இருக்குமா தப்பு? அதுக்கப்புறம் எப்படி இப்ப நாங்க என்ன கூட்டு போனா நாங்க எப்படி 6 மாசம் குழந்தை வயித்துல இருக்குது,
ரெண்டாவது குழந்தை. சரி 1 வயசு கூட அவளை என் பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடி பார்த்தேன். அவ்வளவு சீக்கிரத்துல அது கர்ப்பமாயிருக்குது. சரி சரி. அந்த குழந்தை நாங்க அதை வச்சு நாங்க பார்க்க முடியுமா? பிரசவத்தை நாங்க பார்க்கணும். நாங்க இத்த பார்க்க போனா இவன் செலவுக்கு பார்ப்போமா? சொல்லுங்க, அது எவ்வளவு செலவு உங்களுக்கு நல்லா தெரியும். பாத்தாங்கன்றாங்களே மேடம், இவ்வளவு சுத்தி இருக்கிறாங்களே, பொண்ணுக்காக என்ன செலவு பண்ணாங்க கல்யாணம் அதுல இருந்து சொல்லுங்க. ஏன் என்ன செலவு பண்ண சொல்ற நீ? என் பையன் பிறந்த நாள் என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. ஏன் என்ன பண்ண சொல்ற சொல்லு, அதான் நீ சொல்லு, நான் கேக்குறேன். 60,000 ரூபாய் செலவு பண்ண மேடம் ஃபர்ஸ்ட் போன பிறந்த நாளைக்கு என் பையனுக்கு. அவங்க வீட்ல இருந்து என்ன செஞ்சாங்க கேக்க. ஏன் வீட்டை பத்தி நீ ஏன் யாரும் வரல மேடம்? சரி, இப்போ அதுக்கப்புறம் உங்க பொண்ணு போய் பார்த்தாங்களா? அவளுக்கு உடம்பு சரியில்லாத போது பிளாக் பண்ணி தானே வர வச்சான். யார? என் பொண்ண. என்ன பிளாக்மெயில் பண்ணாரு? உங்க அம்மா காட் பாடி போட்டு உட்கார வச்சிட்டு வேண்டி நீ என்ன வந்து பாக்கலான்னு சொன்னவன் தானே இவன். அப்புறம் அதுதான் அழுதுன்னு ஓடுது அது. இந்த மாதிரி சொல்றாமா, இந்த மாதிரி செய்யறாமா, என்ன எதுவும் பண்ணிட்டேன் போக கூடாதுன்னு சொல்லிருந்தீங்களா? நாங்க ஏன் போக கூடாதுன்னு சொல்லி அப்புறம் எதுக்கு பிளாக்மெயில் பண்ணி கூப்பிடணும்? குழந்தை பிறந்து எத்தனை மாசம் ஆகுது? அப்போ குழந்தை பிறந்து மறு மாசமே எந்த பொண்ணாவது விட்டு போவாங்களா ஊருக்கு? அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்காரு, பொண்ணு போய் பார்த்தா என்னமா ஆயிடும் மேடம்? பொண்ணு மாசமா இருக்கும் போதும் அனுப்ப மாட்டாங்களா மேடம் பாக்குறதுக்கு? குழந்தை பிறந்த பிறகும் தப்பு பிள்ளை எங்க மேலேயே இருக்கட்டும், நான் ஒத்துக்கிறேன். சரி, தப்பு பிள்ளை எங்க மேல இருக்கட்டும். நீ எதுக்கு இன்னொருத்தி தேடி போன? கேக்குது பஸ் சொல்லுங்க. கேளுங்க. இன்னொருத்தி தேடி எதுக்கு நீ போன? நீ போனேன்னு உன் சித்தி கை கூட்டி குத்தாளா? நீங்க சித்தி ஏன் இதுக்குள்ள இழுக்கிறீங்க? அது சித்தி அப்பே இல்லங்க, எப்பவுமே சரி கிடையாது. அவங்க வரும்போதெல்லாம் முடிச்சு போட்டு சரி கிடையாது. என்ன ஆதாரத்தோட இன்னைக்கு இவன் இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணமே அவங்க சித்தி அவங்க தம்பி தான் மேடம். அந்த கவலையே இல்ல. அந்த தம்பி குழந்தை என்ன பண்ணிட்டு? யாரு அந்த குழந்தைனாதீங்க நீங்க? குழந்தையே கிடையாது. அது 2 குடும்பத்துக்கு எடுத்து உட்காந்துங்குது. இன்னைக்கு அவ குடும்பத்தை இன்னைக்கு என் பொண்ணு நடுரோட்ல நிக்கிறதுக்கு காரணமே அதுதான். அது என்னைக்கு உள்ள வந்துதான் அன்னில இருந்து இன்னைக்கு சொன்னது சரிதான். உங்க பொண்ணோட நிலைமைக்கு காரணம் நீங்க தான்மா. யாரு? அந்த குழந்தை இல்ல கிடையாது, நீங்க தான். அந்த பையனை கைவிடாம வீட்டுக்கு கொண்டு போய் உங்க பையனை மாதிரி நினைச்சு பாத்திருந்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. நீங்க உங்க கடமையை நீங்க செய்யல. அவன் உங்க கூட தான், உங்க வீட்டுலதான் இருந்திருக்கான். அந்த டைம்ல அவனை கைவிடாம உங்க பையனானா தூக்கி போடுவீங்களா? அப்படி வாடகை வீடு சொல்லுவீங்களா? உங்க பையனா அவனை நினைச்சிருந்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பீங்க. இனி ஒரு பொண்ணோட தொடர்பே அவனுக்கு வந்திருக்காது. இப்ப இவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு என்னமா காரணம்? நாங்க யாரும் உங்களுக்கு ஒரே வரியில சொல்லுங்கம்மா. அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு என்னமா காரணம்? எந்த காரணமும் இல்ல மேடம். அவன் தம்பி பேச்சு கேட்டுக்கின்னு அவங்க திஷ்டிக்காரி பேச்சு கேட்டுன்னு சண்டை போடுறது உண்மை, அது நிஜம். அதனாலதான் அவங்க பிரிஞ்சாங்க. அது பிரிஞ்ச காரணமே அது ஒண்ணுதான். நீ சொல்லுப்பா, ஏன் பிரிஞ்சிங்க? நான் பிரிஞ்சது காரணமே அவங்க தான் மேடம். யாரு? நானு. இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, என் தம்பின்னு. என் தம்பி என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தானோ அன்னில இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது மேடம். அவனை ஒரு நாள் என்ன மூஞ்ச கட்டி பேசி போனானே. தம்பி ஏதாவது தப்பு பண்ணானா? எதுவும் இல்ல மேடம். அவங்க சொல்றாங்களே, என்னமா தப்பு பண்ணா? ஒரு நாள் ஸ்விம்மிங் பூல் போறேன்ட்டு போனான். ஸ்விம்மிங் பூல்ல போய் விழுந்து தண்ணியை முழுங்கிட்டு எவ்வளவு டேஞ்சர்ல வீட்டுக்கு வந்தான். நான் வீட்டை விட்டு தேத்தி நான் அந்த பையனை கொடுமை பண்ண வேண்டியதா? நான் ஏன் மேடம் அவனை தூக்கி போய் காப்பாத்தணும்? இதெல்லாம் போய் மேடம். பொய்யா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா? ஹாஸ்பிட்டல் வரியா? பொய்யின்றியா? உன்னை அடிச்சு அந்த இடத்துல ஸ்விம்மிங் தெரியும் மேடம். அவனுக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியும். அவன் மேடம் ஸ்விம்மிங் பூல்ல வந்து தண்ணி அடிச்சு வரப்பான். அப்படி வந்தாலும் நான் தான் மேடம் ஃபர்ஸ்ட் வந்து பாப்பேன். எனக்கு தான் தெரியும் விஷயம். எப்படி உங்களுக்கு நிறுத்துறா? திருப்பி சொல்றேன். வாவரா பேசுங்கிற நம்ம வாவரா சேதெல்லாம் செஞ்சுட்டு என்ன ஒண்ணு தெரியாத மாதிரி நின்று உக்காந்துங்கிற. ஏய், என் பிள்ளைங்களுக்கு போட்டா போடு, போடலன்னா நடைய கட்டு. அதை விட்டுட்டு செஞ்சதுன்னா நீ செய்ய சொன்ன அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். உனக்கு கத்தி பேசினால உனக்கு உட்காந்து இன்னைக்கெல்லாம் உட்காந்து அழுகுறேன்டா, ஜபம் பண்றேன்டா. ஆண்டவனை கேளு சொல்வாரு. ஏன் உன் ஆத்த செத்து போன போரு போய் கேள் போ. ஆண்டவனை ஜெபம் பண்ணறவங்க இப்படிதான் பேசுவாங்களாமா? இப்படிதான் பேசணும். அப்படிதான் பேசணும். அவனை அம்மா இறந்து போன அம்மாவை பத்தி இப்படிதான் பேசுவாங்க. இதுதான் உங்க ஜெபமா? அவங்க அம்மா பேசாம இருங்க. அம்மா தெய்வம் பேசாம எவ்வளவு போய் சொல்றான் பாரு. இப்படி உட்காரு. அவன் தண்ணி குடிச்சு ஸ்விமிங் பூல் தண்ணி குடிச்சல. உன் பேர் என்னமா? பிரதீபா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவரை எவ்வளவு நாள் லவ் பண்ண? ஒரு வாரத்துக்குள்ள லவ் பண்ணி ஓடி போயிடுவீங்களா? அப்படி அன்னைக்கு ஓடி போன இடத்துல நாங்க போல. நானு இவங்கதான் வெளியே கூப்பிட்டாங்க, வா வெளியே போலான்னு. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். எனக்கு வேலை இருக்கு, நான் வரல. நான் போய் என்ட்ரிலாம் நான் கொடுத்துருவேன்ட்டு, என்னால வர முடியாது. நீ வா, நான் போயிட்டு சீக்கிரமா அதான்ட்டாங்க. சரி போயிட்டு
வரத்துக்குள்ளே லேட் ஆயிடுச்சுனால வீட்டில் இருக்கவங்க எங்கே போயிட்டாங்க எங்கே வந்தாங்க சொல்லிட்டு எங்க போனீங்க அன்னைக்கு? வெளியே தான் போயிட்டோம். வெளியிலனா? இது ஹோட்டலுக்கு அந்த மாதிரி போனோம். ஹோட்டல் வெளியில போட்டு நீ வீட்டுக்கு வந்தியா? வீட்டுக்கு நான் வரல தான். வரல. அப்புறம் ஹோட்டலுக்கு போனீங்க. சரி, ஓகே, பண்ணது பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி அவரோட சந்தோஷமா இருந்தியா? ம் ஆ, நல்லா பார்த்துப்பாரா அவனை? அதை தான் பார்த்து நல்லா சம்பாதிப்பாரா? எவ்வளோ சம்பாதிப்பாரா ஒரு மாசம்? ஒரு மாதம் எப்படினால ஒரு 15,000 40,000 சொன்னாரு. 15 தான். ம், அது அவனை வாங்கி வெளியெல்லாம் கூட்டிட்டு போறா? வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, நல்லா பார்த்துக்கிட்டாரு. நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. சரி, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏன் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தயங்குனீங்க? நாங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தயங்கலை. ம் ஆக்சிடென்ட் ஆகும்போது நான் 7 மாதம் 2வது குழந்தை இருந்தது. ம் அப்போ அம்மா சொன்னாங்க, நான் இவ மாசமா இருக்கா, நான் இவ பிரசவத்தை பார்ப்பேனா இல்லை அவங்க ட்ரீட்மெண்ட் நான் பார்த்துப்பேனா, ஏன்னா என் பொண்ணு நான் வந்து பிரசவத்தை நல்லா பார்த்து குழந்தை இது வச்சுட்டு அதப்போ நீங்கள் வேணா அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போங்க, அவங்க நல்லபடியாக ஆகிட்ட பிறகு அமுச்சு விடுங்க, என் பொண்ணை நான் அமுச்சு விடுவேன், அவங்க நல்லபடியாக சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிதான் பேசி அமுச்சு விட்டாங்க. அவங்க சித்தி தான் வந்து நான் இல்லை நான் அனுப்ப கூட்டிகிட்டு போக மாட்டேன், என்னால் முடியாது அப்படி இப்படின்னு சண்டை போட்டு நான் ஃபுல்லாக உன் பிரசவத்துக்காக உங்க அம்மா வீட்டுல வச்சுக்க முடியாது சொன்னாங்களா? அதுதானா காரணம்? அதுதான். மற்றபடி எங்க அம்மா பிரிக்கிறதுலாம் சொல்ல. இப்ப இன்னொரு விஷயம் கேட்கட்டும். இவர் தம்பிக்கும் உங்க வாழ்க்கைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கு? ஆமா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா ப்ளீஸ். இருக்கு மேம். என்னம்மா பிரச்சனை? இவங்க தம்பி வந்து முதல் குழந்தை பிறந்துடுச்சு. பிறந்த ஒரு 5 மாசமோ 6 மாசம் முன்னாடி தான் அவங்க தம்பி வந்தார் வீட்டுக்கு. சின்ன பையன்தான். அவங்க சொன்னாங்க, இல்லை அப்பா அம்மா இல்லை சித்தியை நான் அமுச்சு விட்டாங்க அப்படின்னு. சரி நான் சொன்னா, சரி பரவாயில்லப்பா நீ இங்கே இரு. நான் அப்போ நான் சொன்னேன், நீ வேணா உன் சித்திட்டு போய் சமாதானமா இரு அப்படின்னு நான் சொன்னேன் ஓப்பனா. இவங்க சொன்னாங்க, இல்லை என் தம்பி என் கூட இருக்கட்டும் அப்படின்னு. சரி நானும் விட்டேன். நான் அப்பா அம்மாலாம் பையனாச்சு, அண்ணன் கூட அழைச்சிருக்கோம், நானும் கம்முன்னு விட்டேன். அவங்க என்னன்னா இருக்க தலைக்கு மேலே ஏறிட்டாங்க. என்ன பண்ணாங்க? இதுக்கு நான் ஏதாவது நல்லது திட்டினாலும் சரி இது பண்ணாலும் சரி அண்ணா கிட்ட போய் அப்படியே அழுது 1க்கு 2 அப்படி சொல்லிடுறான். அன்னைக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அவள்கிட்ட பேசுறேன். அப்படியே எதுனாலும் சொல்லிடுறான். நான் என்ன சொல்றேன் அதை சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே 1க்கு 2 அழுது சொல்றான். அப்ப நான் 3-4 மாசம் வயிற்றுல இருக்கும் குழந்தை வயிற்றுல இருந்தேன். அப்ப எனக்கு தெரியாது நான் மாசமா இருக்கச்சல தெரியாது. அவங்க தம்பி என்ன சொன்னாலும் தெரியல, நது முதுல போட்டு அப்படி குத்துனாரு. இவரு மூச்சு அப்படியே பிடிச்சிக்கிச்சு எனக்கு. என்னான்னு கேட்டா, தம்பி எதுக்கு நீ திட்டின, நான் எதுக்கு திட்டினேன் அது கேட்கல, நீ ஏன் என் தம்பி திட்டின, எதுக்கு என் தம்பி இது பண்ண அப்படின்னு. ஆனா என் பக்கத்துல என்ன நாயா இருக்கு அது தெரிஞ்சுக்கல. அது தெரிஞ்சு அது முன்னாடி போட்ட ஸ்டார் என்ன சொல்லுமா. தம்பி அது இவ்வளோ பிரச்சனை வந்தது மேம். அதெல்லாம் நான் பொறுமையா அதெல்லாம் போச்சு, ஓகே முடிஞ்சு போச்சு. அப்புறம் நீ அவருக்கு செனியானதுக்கு அப்புறம் உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒன்னா வாழறதா தான் இருந்த. நான் ஒன்னா வாழதான். அதுக்குள்ள இவர் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டார். நான் ஒப்பனா சொல்றேன் மேம், நான் ஒன்னா வாழதான் நான் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்படல. நான் எவ்வளவு வீட்டுல அம்மா அவ பேசட்டோம்மா, அவ வாழ்க்கை பிரச்சனை. 2 மாசம் பிறந்து 2 மாசம் ஆயிடுச்சு குழந்தை. அப்படி என்னை கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், இல்லப்பா பாப்பா தலை நிக்கல, சுத்தமா நிக்கல, என்னால முடியும், எனக்கு குழந்தை எனக்கு அவ்வளவு தூக்க தெரியாது. எங்க அம்மா தான் தூக்கின்னு இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். என்னால குழந்தை தூக்க தெரியாதுப்பா, 2 மாசம் ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் நான் வரேன். இல்லைன்னு தெரியல, நீ வந்தே ஆகுனாங்க. எங்க அம்மாட்ட நான் கேட்டேன், காசு இல்லைன்னாங்க. என்ன பண்ணது, என் தாலி அடுக வச்சுதான் மேம் நான் போனேன். எங்க அம்மாவுக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் வித்துட்டேன்னு எங்க அம்மா நினைச்சுக்கிறாங்க. நீ போனியா? நான் போனேன், என் தாலி அடுக வச்சுட்டு நான் போனேன். போயிட்டு தான் இருந்தேன். போய் அங்க சித்தி எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க. என்ன பண்ணாங்க? அவ்வளவு கேவலம்லாம் பேசுவாங்க. நீ அவ்வளவு நாள் போகலங்கிறதுக்காகவா? சத்திரமா இல்ல என்னடி நினைச்சு அவ்வளவு கேவலம் எங்க அம்மாலாம் பேசுவாங்க. அதெல்லாம் நான் வாய முடி இவருதான் நான் பொத்துன்னு போயிட்டேன். தீபாவளிக்கு போனேன், அன்னைக்கு அதே மாதிரி தான் திட்டினாங்க. அவங்க சித்தப்பால வந்து சண்டை, அவ்வளவு பேச்சு. இவனை நல்லவள உத்துமையா நீ அவளை நீ புரிஞ்சுக்கவே இல்லை. நீ ரொம்ப பாசம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அவளை ஆர்ப்பாடமா வச்சுக்கிறதெல்லாம் வாழ்க்கை இல்லை. அவளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். அவளுக்கு அவங்க அம்மா மேபி திட்டி இருக்கலாம், உன்னை தப்பா பேசி இருக்கலாம். அவங்க இங்கேயே பயங்கர ஹார்ஷா தான் பேசினாங்க, ரொம்ப மோசமா தான் பேசினாங்க. ரொம்ப மோசமா தான் பேசினாங்க. டே வாடா போடா. மேம் நீங்க அவன் பேசுனது எவ்வளவு தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும்மா. ஒரு மருமக பிள்ளைகிட்ட பேசும்போது ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அவன் தம்பியை பத்தி அவன் சொன்னா பாருங்க, அது இன்னும் கூட எங்களுக்கு தெரியாம குழந்தை இல்ல மேடம். அவ பேசினா பாருங்க, சொன்னா கூட குழந்தை இல்ல. அது உங்க நல்ல பொண்ணு, உங்க பொண்ணு, அவளுக்காக தான் நான் இப்ப பேசுறேன். அந்த பையன் இந்த பாரு, பேர் என்னது? பேர் என்னது? பிரதீபா.
பிரதிபா பாரு இதோ வாழ்க்கை காப்பாத்துல போய் சொல்லுது பாரு. விடுமா விடுமா கம்னர். அப்புறம் என்னால தான் வீட்டை விட்டு போயிட்டானாமா அவன். ரோட்டுக்கு போய் பிச்சை எடுத்தான் அவன். எவ்வளவு பொய் தானே அவன் வாயில பொய், இவ்வளவு பொய்ய வச்சிருக்குது. இவங்க 2 பேரை வாழ்க்கைக்கு எடுத்தது ஒண்ணு சித்தி ஒண்ணு இந்த அம்மா. இல்லைன்னா இந்த பசங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க. சின்ன பசங்க தப்பு பண்ணா பெரியவங்க சொல்லி அதை சரி பண்ணும். அதை விட்டுட்டு இவன் அதை பண்ணினா இதை பண்ணான்னு இந்த அம்மா பேசுறாங்க. அந்த அம்மா அந்த பொண்ணு போன இடத்துல அந்த பொண்ணை அவமானப்படுத்தி கெட்ட வார்த்தையில திட்டி அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை அவ மேடம். போய் சொல்றாளா? அது போய் மேடம் வந்தாங்க மேடம். நான் தான் வச்சிருந்தேன் 2 நாள் என் கூட தான் இருந்தாங்க மேடம். அவங்க என்னன்னா காலையில 5 மணிக்கு கிளம்பி போயிடுவாங்க மேடம். 5 மணிக்கு ஏஞ்சாங்கன்னா இவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பாடு இருக்குன்னா மதியானம் அம்மா அங்கேருந்து வேலை செய்யற இடத்துல இருந்து வந்து போட்டு கொடுக்கும் மேடம். உங்க அம்மா என்னிட 5 மணி ஏஞ்சி கிளம்பி இருக்காங்க. சரி, வேலைக்கு 5 மணிக்கு ஏஞ்சா 7 மணி உங்க அம்மா வீட்டுக்கு காலையில 7 மணிக்கு இருக்காங்க. வேலைக்கு போறாங்க. எத்தனை எப்படி மணிக்கு வேலைக்கு போறாங்க? சரி, எத்தனை மணிக்கு வராங்க? நைட்டு எத்தனை மணிக்கு 7 மணிக்கு வராங்க. காலைல உங்க அம்மா 7 எப்படி மணிக்கு மேடம் போறாங்க. சாப்பாடு போட்டு கொடுக்க முடியும்? இவங்களுக்கு செய்யறதெல்லாம் செய்ய முடியும்? யார் மேடம் செய்யணும்? நான் ஏன் செய்ய முடியும் சொல்லவே மேடம்? இல்லையா மேம்? எனக்கு செய்ய என் பசங்களுக்கு செய்ய அது செய்ய நான் சொல்லவே இல்லை. நானு சாப்பாடு அப்புறம் இருந்தா அடுத்து ஒரு வீட்டுல வார்த்தை போய் சொல்ல மத்தவங்களை மாட்டாங்க. கேட்காம எடுக்கணும். அவங்களே தான் எத்தனை அந்த இது பண்ணுவாங்க. அவங்களே தான் டொப்பு டொப்புன்னு வைப்பாங்க. அவங்களே எல்லாமே செய்வாங்க. இதான் பண்ணுவாங்க. கேளுங்க, என்னால இவன் 2 நாள் சாப்பிடாம இருந்தான் அந்த பிரச்சனையால. கேட்டா எங்க சித்தி இவ்வளவு கொடுமை பண்றாங்க, செத்துலாம் போல இருக்குது. அவன் வாயிலே எவ்வளவு சொன்னான். என் சித்திக்காரெல்லாம் குழம்பு பண்ண அப்படியெல்லாம் சோறு சொன்னான் போட என்கிட்ட. மாட்டேன்டா, இப்ப அதை வந்து செய்ய அப்படியே மாத்தி மாட்டேன்டா. சொல்றான். இன்னைக்கு ஏன்னா இப்ப என்னன்னாக்கா எல்லாத்தையும் சொன்னா இவ்வளவு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு பொய்யை வீட்டுல போனா போட்டு இடம் இருக்காது. அதனாலதான் சொல்றாரு இது மாதிரிலாம். இடம் இருக்கான்னு சொல்லாத பிரதிபா. அதுதான் நான் உண்மை. இன்னைக்கு வரைக்கும் யார் தயவுலயும் வாழல. யார் தேவை இல்ல. எங்க சரி அப்பா அம்மா செத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் யார் தயவுலயும் கேஸ் வாழல. பணம் வந்தது. கேஸ் முடிஞ்சு பணம் வந்து 4 லட்ச ரூபாய் வந்த பணம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் கண்ணால் பார்க்க 3 லட்சம். அப்ப 4 லட்சம் வந்ததுதான். அந்த 4 லட்சத்தை நான் சொன்னேன் நானு, டே செலவுல பண்ணாதுடா, பசங்க பெல்ல போடு, இல்லன்னா என்கிட்டாச்சும் கூறா, பசங்கிட்ட நானா இது பண்ணிக்கிறேன்னா என்னால கொடுக்க முடியாது இத்துன்னு சொல்ல எங்க அம்மா தான் அப்படியே எடுத்த பார்த்தாங்க. நோட்டு கொடுத்தாங்க அப்படியே தாங்க அம்மா கிட்ட கொடுத்தான். 1 ரூபாய் கூட குத்தானான்னு ஒரு கேளுங்க. பாலுக்கு குத்தான கேளுங்க மேடம். அன்னைக்கு முழுக்க நாங்க அந்த குழந்தைய அந்த சர்ச்சையை சுத்தி வந்தோம். அந்த வக்கீலு அவங்க கண்ணுக்கு மறைவா இருங்க, அவங்க கண்ணுக்கு மறைவா இருங்க, இப்படியே சொல்லி சொல்லி தான் மேடம் எங்களை ஒதுக்கி வச்ச அந்த ஆளு. நேத்து தாம்புன்னு செலவு பண்ணி வச்சிருந்தேன். காசு இருந்தது உங்களுக்கு தெரியாதா? காசு வந்து எனக்கு அந்த தெரியும். பொண்ணு பேர் என்னது? இன்னொரு பொண்ணு பேரு மோனிகா. மோனிகா. அந்த பேரு தான் எங்க அந்த பேத்தி பேர் வச்சு. அந்த கான்டாக்ட் போயிடுச்சா? இல்ல மேடம். இப்ப கான்டாக்ட் இல்ல. உன்னால மன்னிக்க முடியுமாமா அவரை? நான் எதுக்கு நான் மன்னிக்கணும் சொல்லுங்க நீங்களே. என்னால முடியாது. 2 நாள் அவனுக்கு பிறக்கலாம் எப்படி அவன் சொல்லுவான்? அதை சொல்லி தான் அவளை ஈட்டுன்னு போயிருக்கான். அவன் சொல்லிதான் அந்த பொண்ணை கூட்டின்னு போய்க்கிறான். அதுவும் அந்த பொண்ணு சரின்னு போயிருக்கு. அது நான் சொன்னேன். ஒரு 2வது புள்ள பேர் என்ன? 2வது பொண்ணு பேரு மோனிகா. அந்த பொண்ணு பேரு ஆனா நான் மாத்திட்டேன். என் கிறிஸ்டின் பேர் நானே வச்சிட்டேன். யாரு வச்சாங்க பேரு? இவர் தான் வச்சது மோனிகான்னு. குழந்தைய பார்த்து எதுக்கு அந்த குழந்தைக்கு மோனிகா பேரு வச்ச? மோனிகான்னு பேர் ரொம்ப இங்க பிடிக்கும். பாரு, எதுக்கு குழந்தைக்கு மோனிகா பேரு வச்ச? அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட கம்ப்ளைண்ட் இவன் காணாம போய்க்கிறதான். 2வது குழந்தை நான் பிறக்கலன்னு சொன்னேன். நானு என் வாயில சொன்னேன். உன் வாயில தானே தான் அந்த சொன்னேன். பொண்ணை கூட்டின்னு போயிருக்கேன். நான் உங்ககிட்ட சொன்னேன் அந்த மாதிரி. இங்க பாரு, எல்லார்கிட்ட நடத்த நாடகம் என்கிட்ட நடக்காது, இங்கே நடக்காதுன்னா தேலாம் நான் பண்ணாத. உங்ககிட்ட சொன்னேன் அந்த மாதிரி. என்னது 2வது குழந்தை நீ பிறக்கல. நாளைக்கு மறுநாள் நான் வரும்போது உன் பாட்டி வீட்டுல நீ இல்ல. அதப்பா 3 நாள் கழிச்சு நீ உன் பாட்டி வீட்டுல நீ இருந்திருக்க. உன் சித்தி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த யார் சொன்னது? யார் சொன்னா எவங்க சொன்னா எங்களுக்கு என்ன கருது? அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ 2வது நீ இந்த குழந்தை வார்த்தை பிறக்கலன்னு சொன்னியா சொன்ன. இல்லையா? நான் அதான் இங்க சொன்னேனா? தேவை நீ எங்களுக்கு. சொல்லியிருப்ப. நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நான் உங்ககிட்ட சொல்லி சொன்னேனா? இருப்பல நீ சொன்ன. சொல்லியிருப்ப. பாத்துங்க இந்த பாரு, சொல்லி இருப்பேன்னு நீ எப்படி சொல்லலாம்? மேம் அவங்க சித்தி தான் மேம் ஃபோன் சித்தியை phone பண்ணி அங்க என்னென்னவோ சொன்னாங்க. பண்ணிருக்காங்க. சித்திய விடு. அவங்க இது பாரு, சித்தி இல்ல. இத பாருமா, இது உனக்கும் அவருக்கும் இடையில இருக்கிறது விஷயம். உன்னால மன்னிக்க முடியுமா முடியாதா? மேடம், கல்யாணம் ஆனதுல இருந்து இவங்க வாயில இருந்து எத்தனை வாட்டி வந்திருக்கு, எனக்கு எங்க அம்மா கூட இருக்க பிடிக்கல. 1008 சரி, வாட்டி சண்டை ஒரு போடுறாங்க. விஷயம் உங்ககிட்ட கேக்குறேன். இவ கூட நல்லா இருக்கும்போது அவன் கூட வந்திருக்கா, குழந்தைய கொண்டு வந்திருக்கா. அந்த டைம்ல அந்த பொண்ணோட பேரை வைக்கிறேன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும்? மேடம், நல்லா இருந்த டைம் இல்ல மேடம். லாஸ்டா டெலிவரி ஆனது கூட எனக்கு சொல்லல மேடம். அதுக்கப்புறம் வரவே இல்லை மேடம். கையில எதுவும் இல்லையம்மா அவன. நான் கம்னர். அதுக்கப்புறம் வரவே இல்லை மேடம். இந்த ஒரு சித்திகாரி 7-8 வராத மாசம் ஆச்சு போயிட்டாங்க. மேடம். இந்த ஆபரேஷன் பண்ணதுல இருந்து என்ன வந்து பாத்தாங்களா கேளுங்க மேடம். எப்பமா போய் பார்த்த? எப்ப போய் பார்த்த? ஆபரேஷனுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடியா? ஆபரேஷனுக்கு அப்புறம் தான். அப்புறம் இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தது எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆபரேஷன் வந்தாங்க. நான் எனக்கு டெலிவரி ஆயிட்டு மறுநாள் நைட்டு அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க மாதிரி
ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சு. மார்ச்ல பிறந்தது. நீ மார்ச் எப்ப அவர்கிட்ட 25. அவங்க வீட்டுக்கு போன? 2 மாசம் கழிச்சு குழந்தை பிறந்து 2 மாசம் ஆயிடுச்சு. எப்போ உன்னோட ஆபரேஷன் ஆச்சு? செப்டம்பர் மாதம் செப்டம்பர். குழந்தைக்கு எப்ப பேர் வச்சீங்க? பேர் வச்சது ஆயிடுச்சு மேடம். நவம்பர் மாதம் பேர் வச்சோம். அப்போ அவரு அங்க கணிச்சு எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாரு. பேர் வைக்கல மேடம். கணிச்சு போன் பண்ணி சொன்னாரு, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அங்கே ஜாதகம் பார்த்ததுல மோன்ற பேரில் வைக்க சொன்னாங்க மேடம். மோன்ற என்ன பேர்ல. பார்க்கணும் இவனுக்கு ஆப்ரேஷன் ஆனது எனக்கு என்னன்னே தெரியாது. ஹாஸ்பிட்டல்ல மோகனா அட்மிட் பேர் வச்சிருக்கலாம். அது என்ன மோனிகா? இல்லைங்க மேடம், அதாவது ஏற்கனவே ஒரு எங்க பொண்ணோட அத்தை வாழ்க்கை பொண்ணு நாசம் வந்து பண்ண. எங்க அத்தை வந்து ஹெட்மாஸ்டர் இருந்தாங்க மேடம். அவங்க பொண்ணு பேரும் மோனிகா தான். அவங்க வந்து நல்லா அத்தை படிச்சு பொண்ணு மாமா பொண்ணுக்கெல்லாம் மட்டும் மோனிகா பேரு. அது எப்படி? அது பெரியம்மா பொண்ணுக்கு மோனிகா பேர் இருந்தா ஓகே. இப்ப போனது 3வது பொண்ணு. ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி கையை கைவிட்டு வந்துட்டாராங்க. இது 2, இப்ப 3வது. அதெல்லாம் போய் மேடம். பொய் 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 பொய்னாத. கை கழுவிட்டு உன் ஊர்ல வந்து உன் யோகத்தை அவங்க கேட்டான்னு வச்சுக்கோ, பொய் கேக்கட்டும், பொய் பொய் கேக்கட்டும். பொய்யாவே சரி, ஆயிப்போம். அதான் கேட்கட்டும். சரி, இப்ப இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன்னால அவரை மன்னிக்க முடியுமாமா உன் பசங்களுக்காக? நான் ஏத்துக்க மாட்டேன், எனக்கு வேணாம். நீ வந்து உனக்கு வந்த காசு அட்லீஸ்ட் அந்த பசங்க மேல ஒரு லட்சம் ரூபாய் போட்டு, உனக்கு கடமை இருக்குல்ல, அவள்கிட்ட தான் கோவம், அவங்க அம்மாட்ட தான் கோவம். பசங்க என்ன தப்பு பண்ணிச்சு? மேடம் நான் இப்போ கூட அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மேடம். இப்போ கூட நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மேடம். அவங்க மேல தப்பு இல்லைன்னா சொல்லுங்க மேடம். பசங்களுக்கு நீ எதுவுமே செய்யல, நீ பொறுப்பா நடந்துக்கலப்பா. ஏதோ காரணம் சொல்ற, இன்னொரு லவ் பண்ணி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும்போது இன்னொரு லவ் பண்ணி அவளுக்காக அவ பயந்துட்டா, அவ வந்துட்டா, என்னெல்லாம் சொல்ற. டாடா ஏஸ் எடுத்துட்டு அவளை காலேஜ்ல போய் பிக்கப் பண்ணுறது அளவுக்கு உனக்கு லவ். ஏன் வண்டி எடுத்துட்டு போய் அவளை போய் பாக்குறது? அப்பதான் நான் வேணான்றாங்களே மேடம். அவ வேண்டான்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீ பொறுமையா இருந்திருக்கணும். நீ வேண்டாம் சொல்லி இன்னொரு வாழ்க்கையை மேடம், தேடி நான் ஒரு போயிட்ட. நாளைக்கு நான் இப்ப எதுக்கு வந்திருக்க? கையில இருக்கிறது காசெல்லாம் தீர்ந்து போச்சு. தூரத்து அடிச்சாச்சு எல்லாரும் சேர்ந்து. பொறுப்பா நடந்துக்கல. இப்ப அந்த பொண்ணு வந்து என்ன ஆதாரத்தோட வரும்? அந்த பசங்களை எப்படி காப்பாத்தும்? மேடம் நான் காப்பாத்துறேன் மேடம். உனக்கு காலு சரியில்லை. நான் வண்டி வச்சிருக்கேன், நான் ஓட்டி சம்பாரிச்சு எங்க காப்பாத்துறேன். வந்த காசை நீ காப்பாத்துனியா? உனக்கு வந்த காசை நீ காப்பாத்துனியா? நான் சம்பாரியம் தான் மேடம் வண்டி எடுத்தேன். எனக்கு வேற வழி பேலன்ஸ் எல்லாம் என்ன பண்ண? வண்டிக்கு எவ்வளவு ஆச்சு? வண்டிக்கு 1.5 லட்ச ரூபா ஆச்சு மேடம். எவ்வளவு கொடுத்த? இனிஷியல் பேமெண்ட் எவ்வளவு? இனிஷியல் பண்ண 1.5 லட்ச ரூபா கொடுத்தேன் மேடம். 2 வீலருக்கு 50,000 கொடுத்தேன் மேடம். எதுக்கு? மிச்சம் 2 லட்சம் ஆச்சு. இல்ல மேடம், மிச்சம் 1.5 லட்ச ரூபா தான் மேடம். என்ன பண்ண? அதுல வந்து 70,000 ரூபாய் கடன் கொடுத்தேன் மேடம். ம். அதுக்கப்புறம் மிச்சம் இதெல்லாம் வந்து அங்கங்க கொடுத்து வச்சிருந்தேன் மேடம். வட்டிக்கு, அதாவது காசு கொடுப்பாங்க, அதாவது அவங்க வீட்டுல தான், அந்த பொண்ணு வீட்டுல தான் கொடுத்துருந்தேன் மேடம். இந்த ஆபரேஷனுக்கு சொல்லி இத பாருப்பா, நீ செஞ்சதை மன்னிக்கவே முடியாதுப்பா. அவ மன்னிச்சா அவளை கூட்டின்னு போ. என்ன நம்பிக்கையில உங்க கூட அனுப்புறது? மொத்தம் கல்யாணம் ஆனது எந்த வருஷமா? 2010. 6 வருஷத்துல அந்த பொண்ணுக்கு 2 குழந்தை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ லவ் பண்ணியிருக்கேன்னா உன்னை நான் என்ன சொல்ல? நம்பிக்கை கூட வரலா பாரு. நீ கூட அவளுக்கு ஒரு நம்பிக்கை. வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பேசும்போது எப்படி பேசினாங்க கேளுங்க மேடம். எப்படி நான் பேசினேன்? நீ நான் பேசுறது பேசலையா அவங்ககிட்ட? என்கிட்ட ஹலோ, phone பேசல. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க கொஞ்சம் வெளியே போங்களே ப்ளீஸ். ப்ளீஸ் நீங்க வெளியே போங்களே. இல்ல ஒன் வீக் முன்னாடி நான் உங்ககிட்ட பேசல பிரதீபா. நான் அவங்ககிட்ட நான் பேசினேனா? நீ பேசல. நான் சரி, ஏன் என் நம்பர் அவங்ககிட்ட எப்படி பேசினேன்? என் நம்பர் எப்படி தெரியும்? ஆ? என் நம்பர் எப்படி தெரியும்? எங்க அம்மா நம்பர் தெரிஞ்சா எங்க அம்மாவுக்கு நீ ஃபோன் பண்ண? உன் நம்பர் எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். உன் நம்பர் சத்தியமா தெரியவே தெரியாது. பழைய நம்பர் கூட நீ ஆஃப் பண்ணி வேற சிம்மா நீ போட்டு வச்சிடறேன். ஒண்ணுக்கு 3 சிம் வச்சுன்னுக்குறான். இதுல நான் அது, அதுல நான் இதுன்னு. அதெல்லாம் இல்ல. அந்த அதுதான். அந்த சம்பவம் நடந்ததுல அந்த செல்லெல்லாம் போயிடுச்சு, புரியுதா? சரி எங்க அம்மா இதெல்லாம் விடு. உன் பேர் என்னம்மா? பிரதிபா தான். பிரதிபா, ஒரு விஷயம் சொல்லு. இந்த கோவம் இது எல்லாத்தையும் விடு. ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். நிஜமாவே அவன் என்ன இன்னும் லவ் பண்றியா? நீ சத்தியமா லவ் பண்ண மேம். லவ் பண்ற? இப்போ நான் பண்ண மேம். எங்க வேலை மேல தான் சொல்லுவேன். என்னைக்காவது ஒரு நாள் என் புருஷன் வருவான்னு. இப்போ உனக்கு அந்த ஆசை இருக்கு? இருக்கு. ஆனா ஆனா நம்பிக்கை இப்போ இல்ல. இல்ல, சுத்தமா இல்ல. ஆனா சத்தியமா சொல்றேன், இவனை நம்பி என் பசங்க நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்கவே மாட்டேன். இத சத்தமா பாருமா, எங்களுக்கு 1 மணி நேரத்துல அவனை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா நீ அவரோட வாழ்ந்திருக்க. நிஜமா சொல்ல, அவனுக்கு பண்ணினது ஒரு கை அபத்தமா இல்ல நிஜமாவே அவன் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கானா? தெரியாம நடந்த தப்புன்னு நினைக்கிறியா? தெரியாம நடந்த தப்புன்னா நம்ம மன்னிக்கலாமா? ஒரு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறது வர
மன்னிச்சு விடுறதுல தப்பு கிடையாது. ஆனா நீ என்ன நினைக்கிற? அவரை நம்பலாம்னு நினைக்கிறியா? அவருக்கு தெரியாம நடந்த தப்புன்னு நினைக்கிறியா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு வேளை அவர் சொல்ற மாதிரி முடியாத டைம்ல பக்கத்துல நீயும் இல்ல, உனக்கு உன்னோட சூழ்நிலை, உனக்கு டெலிவரி டைம், உங்க அம்மா பேசியிருக்கிறது நியாயமா தான் எனக்கு படுது. 8 மாசம் கர்ப்பமா இருக்கிறது பொண்ணு வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசியிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ஒரு ஆதரவுக்கு ஒருத்தர் அந்த டைம்ல அந்த பொண்ணு வந்து பாத்துக்கிட்டோன்னா, சின்ன பையன் தான் அவன் விழுந்துட்டானா, அது ஒரு சின்ன கை அபத்தம்னா ஆக்சிடென்ட்னா நம்ம மன்னிச்சிடலாம். நீ என்ன நினைக்கிற? இன்னும் அவன் உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறியா? அது எனக்கு தெரியாது. ஆனா என் மனசு பொறுத்தவரைக்கும் நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் லவ் பண்ற, அப்போ உன்னால மன்னிக்க முடியுமா? ஒரு வாய்ப்பு கொடுக்கறியா? நான் கொடுக்குறேன் மேம், இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பா கொடுப்பேன். ஆனா அந்த வாய்ப்பிலும் அவன் திருந்தலைன்னா அப்புறம் விட்டுடு. அவள்தான். என்ன ஏன் கேட்குறேன் தெரியுமா பிரதீபா? இப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்க, என்னைக்கா இருந்தாலும் என் புருஷன் திரும்பி வருவான்னு ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ள இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் மேல ஒரு கோபம் இருக்கு, நியாயமான கோபம்மா. ஆனா 10 வருஷம் கழிச்சு நீ வருத்தப்படக்கூடாது இல்லையா? நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே, என் புருஷனை நான் விட்டுட்டேனே. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்க, உன்னை நல்லா பார்த்துருக்கான். அவனுக்கும் லைஃப்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்குமா? யோசிச்சு பாரு. அம்மா இல்லை, அப்பா இறந்துட்டாரு, ஒரே ஒரு தம்பி, அக்கா தங்கச்சிங்க கிடையாது, அரவணைப்பு அவனுக்கு கிடைச்சது இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேம்மா. அவன் செஞ்சது தப்புன்னா மன்னிக்க முடியாத தவறுதான். ஆனாலும் உன் பசங்களுக்கு அப்பா, நீ லவ் பண்ணிட்டு இருக்க இன்னும் அவனை, அதுக்காக மன்னிச்சுட்டு ஒரு வாய்ப்பு கொடு. நான் கொடுக்குறேன் மேம், இல்லைன்னு சொல்ல, கொடுக்குறேன். ஆனா என் கூட இருக்கக்கூடாது, தனியா இருக்கணும். தனியா இருந்து பொண்டாட்டி பாசம் என்ன, பிள்ளைங்கள பாசம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அப்ப வந்தா நான் கண்டிப்பா நான் செத்துப்பேன். தனியா இருக்கணும்னா தனியா வந்து யோசிக்கணும் மேம். நான் யோசிக்கலையா மேம்? இத்தனை நாளா நானு 1 வருஷமா நான் யோசிக்கல. அவ என்ன சொல்ல வரா தெரியுமா? அவ உன்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கா. ஆனா நீ தனியா இருந்து சம்பாதிச்சு பசங்களுக்கு அவளுக்கும் கொடுத்து உன் குடும்பத்தை பொறுப்பா பார்த்துக்கோ. அவன் மறுபடியும் உங்ககிட்ட வந்து சேருவான். ஓகே ஓகே? இனிமே உங்க வாழ்க்கைய நீங்க பாத்துக்கணும். நாங்க ஒரு கைடன்ஸ் தான் பண்ண முடியும். நீங்க முடிவெடுக்கணும். உட்காந்து பேசுங்க. இனிமையாச்சும் இந்த ஈகோ தூக்கி போடுங்க. உன் சைட்ல கூட சில தவறுகள் நடந்திருக்கலாமா, அதை புரிஞ்சுக்கோ பிரதீபா. ஓகே? உட்காந்து பேசுங்க. அவ சொல்ற மாதிரி, அவ சொல்றதுல நியாயம் இருக்கு. நீ தனியா இருந்து ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணு. அவளுக்கு அந்த நம்பிக்கை வரும்போது உங்கூட வந்து வாழ்வா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துல பொறுப்பெடுத்துக்கணும். அந்த பசங்க விஷயத்துல, அந்த தம்பி விஷயத்துல, அதுல காம்ப்ரமைஸே கிடையாது பிரதிபா. அந்த பையனை விடக்கூடாது. நீங்க 3 பேருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க பொறுப்பா நடந்துக்கணும். நல்லா சம்பாதிச்சு நல்லா சேவ் பண்ணி இப்ப அவ அம்மா கூட இருக்கட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு அவளே வருவா. அவ உன்னை லவ் பண்றா, உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறா. எப்போ மேடம்? அது அவ நீ ஓடினால இன்னொருத்தியோட, கேட்காதே எப்போன்னு. அவளுக்கு அதுக்கு மன்னிக்கிறதுக்கான டைம் கொடு. ஓகே? உன் வாழ்க்கை ஃபைனல் நீ அவ கூட தானே வாழ போற. அப்புறம் என்ன, கிளம்புங்க. அவ சொல்லிட்டா அவ முடிவு, கிளம்புங்க. இருபத்தொன்னு வயசு அந்த பொண்ணுக்கு, கையில 2 குழந்தை. அதுக்கான மெச்சூரிட்டியே இல்லை அந்த பொண்ணுக்கு. ஆனா அந்த பையனை பாக்குறது அந்த பொண்ணு எவ்வளவோ பரவாயில்ல. 24 வயசு அவனுக்கு. ரொம்ப டேஞ்சரஸ், பயங்கரமான ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம அதை உணரணும். நமக்கு அவேர்னஸ் வரணும். கொஞ்சம் பிளான்டா செயல்படத்தை கத்துக்கணும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.